Hi guys, I'm back. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா AdSense CPC தான். CPC ரொம்ப முக்கியம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். CPC எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படினு பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்பெஷலா பிளாகர் அண்ட் வெப்சைட் வச்சிருக்கிறவங்களுக்கு ஓன் வெப்சைட்டா இருக்கலாம். பிகினருக்கு மட்டும் தான் அந்த வீடியோ. ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு கிடையாது அப்படினு சொல்லலாம். ஏனா ஸ்டார்டிங்ல நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான். YouTubeல வர்க் பண்ணனும்னா அதிகமா தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ எடிட்டிங் நார்மலாக தெரிஞ்சால் போதும். ஒரு கைன் மாஸ்டரோ ஸ்கைபர் பவர் டைரக்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். அது கூட இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட்லேயே நிறைய பேர் வீடியோ மேக் பண்ணி பாப்புலர் ஆகிறாங்க. பட் பிளாகரில் அப்படி கிடையாது. நிறைய ரிசர்ச் பண்ணணும், அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும், நமக்கு நாமே அப்டேட் கொடுக்கணும். ஒரு சில வீடியோ நம்ம பார்த்து கற்றுக்கணுனாலும் 20 நிமிஷம் 40 நிமிஷம் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும் பிளாகருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு பிளாகர் கற்றுக்கிட்டவங்க, அதில் ஆர்டிக்கல் எழுதினவங்க, திரும்ப அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணி நிறைய பேர் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ரூவல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் நார்மலாக போனாலும் கிளிக்ஸ் நார்மலாக வந்தாலும் CPC மேக்ஸிமம் 99% எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பிகினருக்கு இருக்கிறது எதுவாக இருக்கும்னா $0.01 தான் இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப எக்ஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு $5 கூட வரல அப்படின்னா எப்படி இருக்கும் மனசுக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு டவுட் என்னன்னா இது எப்படி நம்ம அதிகப்படுத்துறது. எல்லாருக்குமே தெரியும் கீவேர்டை சூஸ் பண்ணால் CPC அதிகமாகும் அப்படின்னு. இது ஓகே, இது ட்ரூ தான். பட் இருந்தாலுமே கீவேர்ட்லேயுமே நிறைய விஷயம் இருக்குது. அடுத்து நம்ம ஆட் பேஸ்ட் பண்ணுற பாருங்க, இதுலேயுமே நிறைய விஷயம் இருக்குது. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் தான் கவர் பண்ண போகிறேன். நிறைய விஷயம் இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு CPC மட்டுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் வேர்டு இருக்குது பாருங்கள். ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன். அதில் கீவேர்டு ரிசர்ச் பண்ணலாம். அது CPC கரெக்டாக கொடுக்கும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவு தெரிஞ்சவங்க ஆர்டிக்கல் எழுதும்போது அதுக்கான டைட்டில் சூஸ் பண்ணுவாங்க, கீவேர்டு சூஸ் பண்ணி அதுக்கு CPC என்ன, சர்ச் வால்யூம் என்ன, காம்படிஷன் என்னன்னு செக் பண்ணி தான் ஆர்டிக்கல் எழுதுவாங்க. பட் இருந்தாலுமே ஏன் CPC டவுனாக இருக்குன்னா அதுக்குன்னு ரீசன் நிறையா இருக்குது. ஒரு சில பேருக்கு தெரியும் மேக்ஸிமம் நம்ம ஒரு கீவேர்டு சூஸ் பண்ணி நம்ம ஆர்டிக்கல் எழுதுறோம்னா அது நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரிலையும் சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு கீவேர்டுனா நம்ம இந்தியாவில் அதோட CPC வேறு மாதிரி இருக்கும், அதர் கண்ட்ரியில் இப்போ யுனைடெட் ஸ்டேட்லாம் இருக்குது அதில் வேறு மாதிரி இருக்கும், கனடா. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் பாகிஸ்தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேஞ்சில் தான் இருக்கும் CPC. அந்த மாதிரி வேறு கண்ட்ரியில் பார்க்கும்போது CPC ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதுனா அது ஏடை குறைச்சி பாருங்கள். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது என்னடா இது வரைக்கும் கேட்காத ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேணா. லாஸ்ட்டு ஒரு 5 ஆர்டிக்கல் எழுதுறீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 5 ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகபட்சம் 3 ஆடுக்கு மேலே வைக்காதீங்க. 2 ஆடு இன்னும் பெட்டராக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு பண்ண தப்புலாம் அதான் பண்ணேன். இப்போ எவ்வளோ ஏடை குறைக்க CPC ஓரளவு மெயின்டைன் ஆகுது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 3 ஆடு. எக்ஸாம்பிள்னா 2 ஆர்டிக்கல் ஆடு, ஒரு லிங்க் ஆடு எல்லாருக்கும் டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா பழைய பர்சனுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ புதுசாக அப்ரூவல் கிடைச்சவங்களாம் லிங்க் ஆட் ஆப்ஷன் இல்லை. ஸோ வெயிட் பண்ணால் ஃபியூச்சரில் கிடைக்கும். ஏடை ஆர்டிக்கலில் கம்மி பண்ணிங்கன்னா CPC கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் டாபிக் சூஸ் பண்ணும்போது அதர் கண்ட்ரியில் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் தமிழில் தான் சார் பிளாகர் எழுதுறேன், நான் தமிழ்நாட்டில் பார்க்குற மாதிரி தான். இந்தியாவில் மட்டும் CPC அதிகமாக இருக்காதுன்னா தமிழ் நியூஸில் CPC ரொம்ப அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பண்ணுறது யாரை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் தான். ஸோ நியூஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டாபிக் சூஸ் பண்ணுங்கள், ஓன் ஆர்டிக்கல் எழுதுங்க. வெளிநாட்டில் நான் பார்க்கணும்னா இங்கிலீஷில் தான் ஆர்டிக்கல் எழுதுணும், எனக்கு இங்கிலீஷ் வராது அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. யாருமே 100% கற்றுக்கிட்டவங்க கிடையாது பிளாகரில். இந்த டாபிக் ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை மனசில் முதல்ல பதிய வைங்க. எல்லா டூல்ஸுமே இப்போ கைக்கு வந்துடுச்சு. படித்து ப்ரொஃபஷனலாக இருக்கிற ஒரு ஆள் தான் வெப்சைட் ரன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சின்ன தப்பு உங்கள் மனசுலேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ஏன் சொல்கிறேன்னா எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட்டரை பற்றி உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இருக்காது, எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெப்சைட் நிறையா இருக்குது. ஆர்டிக்கல்லாம் ஒரு டைட்டிலை நம்ம கொடுத்தோம்னா அந்த டைட்டிலில் மட்டுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹவு டு மணி ஃப்ரம் ஆன்லைன்னு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைனில் எப்படி நம்ம காசு சம்பாதிக்கணும்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 3 ஆர்டிக்கல் அதுவே பேரா வைஸாக எழுதி கொடுத்துரும். அதை அப்படியே காப்பி பண்ணி அப்லோட் பண்ணிடுறாங்க. போஸ்ட் எழுதி கொடுத்துட்றாங்க. இது பெய்டும் இருக்குது, ஃப்ரீயும் இருக்குது. இல்லை ஃப்ரீ இதை பற்றி நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அது நிறையா இருக்கும். நம்ம அதில் ப்ளக்ரீஸ் எல்லாம் செக் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். அப்படியே கொடுத்த உடனே நம்ம அப்லோட் பண்ண முடியாது. அதில் நிறையா ஸ்பேம் வந்துடும். அதனால் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். அதனால் எனக்கு இங்கிலீஷில் ஆர்டிக்கல் எழுத தெரியல, இந்த மாதிரி விஷயம். அதனால தான் எனக்கு CPC அதிகமாக. ஏன்னா CPC கம்மியானாலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணவங்க கூட அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் வெக்ஸ் ஆகி முன்னாடி எழுதின ஆர்டிக்கல் கூட எழுத மாட்டாங்க. இது எல்லாமே நானும் ஃபேஸ் பண்ணேன் தான். அதனால் எப்பயுமே சொல்கிறேன், இந்த ஒரு விஷயத்தை தனக்கு தானே எப்பயுமே கான்ஃபிடண்ட்டாக இருங்க. அந்த விஷயத்தில் மறக்காதீங்க. இப்போ பிளாகரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸுக்கு முன்னாடி பண்ணதுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ உள்ளவங்களாம் வெப்சைட் ஓப்பன் பண்ணவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனு, ஹெல்த் டிப்ஸு, நியூஸு, ட்ரெண்டிங் நியூஸு, டெக்னாலஜின்னு சொல்லி எல்லாத்தையுமே அதிலே கவர் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இப்போ கிடையாது. இப்போ உள்ள டாபிக் எப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
ஒரு கீவேர்டு சூஸ் பண்ணுறாங்க. அந்த கீவேர்டை வந்து இந்த கீவேர்டில் வந்து நம்மளோட வெப்சைட்டை ரேங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த கீவேர்டை ஃபஸ்ட் நல்லா ரிசர்ச் பண்ணிடுறாங்க. அவங்ககிட்ட நிறைய டூல்ஸ் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா மாதம் 6000 7000 பெய்ட் பண்ணி நிறைய டூல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து ரேங்க் ஆகிறாங்கன்னு மட்டும் கிடையாது. ஃப்ரீ டூல்ஸை வச்சு ரேங்க் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் கொஞ்சம் டைம் ஆகும், அதே நேரம் நாலேஜ் வளரும். அதையும் வந்து மனசில் வச்சுக்கிங்க. ஏன்னா எடுத்தவொடனே நமக்கு அவ்வளோ காசு கொடுத்து டூல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீ டூல்ஸை வச்சே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். சேனல் இருக்க பிளேலிஸ்ட்டை சர்ச் கொடுங்க. ஒரு சில விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுவாங்க. அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணிவிட்டு அந்த கீவேர்டில் மட்டும் நம்மளோட பிளாகர் வந்து நம்மளோட வெப்சைட் ரேங்க் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் சொல்கிறேன், அந்த டாப்பிக்கு தகுந்த மாதிரி ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரிலேட்டடாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் முன்னாடி சொன்ன பாருங்கள், ஆன்லைனில் எப்படி நம்ம வந்து காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு ஒரு டாபிக் சூஸ் பண்ணி இந்த டாப்பிக்கில் நம்மளோட சர்ச் ரிசல்ட் என்ன, கீவேர்டோட சிபிசி என்ன, சர்ச் வால்யூம், அடுத்து காம்படிஷன்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த நேமில் ஒரு வெப்சைட் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரிலேட்டடாக ஆன்லைன் மேக் மணி. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிட்டானாலே 20% அவங்களோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அந்த வெப்சைட்டை ரேங்க் பண்ணுறதுல. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாக நம்மள மாதிரி 500 ஆர்டிக்கல் 1000 ஆர்டிக்கல் 100 ஆர்டிக்கல்லாம் எழுதிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ஆர்டிக்கல் 2 ஆர்டிக்கல் எழுதுவாங்க. அந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா அதே கீவேர்டில் இதுக்கு முன்னாடி கூகுளில் எது வந்து ரேங்க்கில் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிற 3 ஆர்டிக்கலை சூஸ் பண்ணுவாங்க. அந்த 3 ஆர்டிக்கலை சூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஆர்டிக்கல் ரேங்க் ஆகிறதுக்கு என்ன ரீசன், அதில் நல்லா கேளுங்க. அதில் எத்தனை ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை வீடியோ வந்து இன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை வந்து பிஎன்ஜி ஃபோட்டோஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிஐஎஃப் இமேஜ்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி எத்தனை பண்ணியிருக்காங்க, அதில் எத்தனை வேர்டு இருக்குன்னு பார்ப்பாங்க. அது எல்லாத்தையுமே அவங்க 3 ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணால் இவங்க 4 ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு இந்த ஜிஎஃப் இமேஜ்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க எழுதின வேர்டை விட ஒரு 500 லெட்டர் 1000 லெட்டர் அதிகமாக எழுதுவாங்க. அவங்க எந்தெந்த வெப்சைட்லேருந்து பேக்லிங்க்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை விட ஒரு பேக்லிங்க்ஸ் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணுவாங்க. இல்லைனா அதை பேக்லிங்க்ஸ் மட்டுமே முக்கியம் கிடையாது, டிஏபிஏ டொமைன் அத்தாரிட்டிலாம் இருக்குது பாருங்கள். ஸோ அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. பேக்லிங்க்ஸோட டொமைன் அத்தாரிட்டி அதிகமாக இருந்தால் ஒரு சான்ஸ் இல்லை. பேக்லிங்க்ஸ்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்படி எல்லாமே நம்ம பண்ணனாலுமே இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த ஒரு டொமைன் ஒரு ஆர்டிக்கல் தான். அந்த ஒரே ஆர்டிக்கலில் அந்த வெப்சைட்டை ரேங்க் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஆர்டிக்கல் சம்பாரிச்சு கொடுக்கும். நம்ம 500 ஆர்டிக்கல் எழுதுறத அந்த ஒரு ஆர்டிக்கல் அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும். என்னென்னா அந்தளவு டூல்ஸ் ப்ரொஃபஷனலாக பண்ணுவாங்க. அந்த ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 20,000 30,000 டிராஃபிக் வரும்போது அந்த ஒரே ஆர்டிக்கல் அந்த ஒரே டொமைன் ஒரே வெப்சைட் வேலை முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி தான் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பிளாகிங் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நீங்கள் இன்னும் வந்து பழைய விஷயத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. என்ன காரணம்னா, நாம் இன்னும் பழைய விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கோம். டொமைன் பர்ச்சேஸ் பண்ண யோசிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண யோசிக்கிறோம். கீவேர்ட் ரிசர்ச் பண்ண யோசிக்கிறோம். ஒரு ஆர்டிக்கல் ரொம்ப பெருசாக எழுத யோசிக்கிறோம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆர்டிக்கலை வந்து ஒரு ஆர்டிக்கலுக்கு ஒரு டொமைனு, அதிலே ஒரு ஹோஸ்டிங் வச்சு அந்த ஆர்டிக்கலை ரேங்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதனால தான் அவங்களுக்கு சிபிசி எப்பயுமே அதிகமாகுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஆர்டிக்கலை எழுதிட்டாங்க. ஸோ அவங்கள விட அதிகமாக ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்கள விட பார்த்தீங்கன்னா லெட்டர் அதிகமாக எழுதியிருக்கிறாங்க, ரேங்க் பண்ணிட்டாங்க. ஒரு 3 மாதம் போதும். கரெக்டாக 3 மாதம் 3.5 மாதத்தில் அதே வெப்சைட்டை ஃப்ரண்ட் பேஜில் கொண்டு வர முடியும், அவங்களோட காம்படிட்டரை அடித்து கீழே தள்ளிட்டு. அப்படி முன்னாடி போனாலுமே இவங்க தான் கண்டினியூவாக இருந்துருவாங்களான்னு கிடையாது. ஸோ அதுலேயும் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். எத்தனை பேர் முன்னாடி போனாலுமே அந்த பேஜோட பவுன்ஸ் ரேட், அவங்க முன்னாடி போயிட்டாங்க. ஸோ பேக்லிங்க்ஸ் கிரியேட் பண்ணாங்க, அவங்களோட ப்ரொஃபஷனலாக எழுதிட்டாங்க. ஆனால் அந்த ஆர்டிக்கல் என்ன இருக்குது, எவ்வளோ தம் இருக்குது, அவங்க எழுதுனதை விட இவங்க எந்த அளவு ப்ரொஃபஷனலாக கொடுத்துருக்காங்க, எந்த அளவு புரிய வச்சுருக்காங்க, ஆடியன்ஸ் எந்த அளவு பிடிச்சிருக்கு, அந்த ஆர்டிக்கலை ஓப்பன் பண்ணி எவ்வளோ டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்து தான் கண்டினியூவாக அந்த ஃப்ரண்ட் பேஜை சொன்ன பாருங்கள், ஃப்ரண்ட் பேஜில் கூகுள் வந்து வச்சிருக்கும். ஸோ பேக்லிங்க்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணால் டொமைன் அத்தாரிட்டி அதிகமாக இருந்தால் மட்டும் ஃப்ரண்ட் பேஜில் போயிடலான்னு கிடையாது. இதெல்லாம் என்னென்னா நம்மளை முதல் கட்டத்துக்கு ஒரு ஸ்டேஜ் மேலே நம்மளை ஏற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் மக்கள் முன்னாடி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதை வச்சு தான் நம்ம ஸ்டேஜில் கண்டினியூவாக இருப்போமா கீழே வருவோமான்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் சிபிசியை மட்டுமே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரோத்தே ஆக முடியாது. இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸில் அதுக்காக நீங்கள் வந்து சார் நீங்கள் வந்து ஒரே விஷயத்தில் தான் சொல்கிறீங்க, ஒரு டொமைனை பர்ச்சேஸ் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ண முடியுமா, அப்போ ஒரே வெப்சைட்டில் நம்ம பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது வேஸ்ட்லாம் கிடையாது. என்னென்னா அது இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸில் அது கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. ஈஸி மெத்தட். அதே டாப்பிக்கை சூஸ் பண்ணி, ஏன்னா இப்போ கீவேர்டு எல்லாருமே எல்லா கீவேர்டையும் ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டே இருங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 டொமைன் 15 டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த டொமைனுக்கு தகுந்த மாதிரி கீவேர்டு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. அதனால் நம்ம இன்னும் வந்து கீழே இருந்து யோசிக்க வேண்டாம். நான் எப்பயும் சொல்கிற ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், அதாவது காசை மட்டும் மெயின் பண்ணி நம்ம இருந்தோன்னா எந்த ஒரு ஃபீல்டுலையுமே வந்து முன்னேறவே முடியாது. இப்போ என்னோடய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வியூஸ் ரொம்பவே கம்மி, 40 வியூஸ் 50 வியூஸுக்குலாம் இவ்வளோ செட்டப் பண்ணி இவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா
இதை வச்சு நினைக்கவே கூடாது. இப்போ எனக்கு மானிட்டேஷன் எனபிள் ஆகி இன்னும் வந்து இந்த சேனலில் சொல்கிறேன், மானிட்டேஷன் எனபிள் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 மாதம் ஆக போது, இன்னும் ஃபஸ்ட்டு பேமெண்ட் கூட எடுக்கல. இன்னொரு யூடியூப் சேனல் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அதில் இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ காசு தான் மெயின் அப்படின்னு. அது முக்கியம் கிடையாது. ஒரே ஒரு கமெண்ட் வந்தாலும் மோட்டிவேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம ஒர்க் பண்ணுற விஷயத்தில் எப்பயும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். காசை மட்டும் நினைக்கவே கூடாது. நிறைய நாள் சொல்கிறேன், வீடியோலாம் மேக் பண்ணியுமே அந்த யூடியூப் வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு நெட் கார்டு போடக்கூடாது, காசு இல்லாமல் இருந்திருக்கேன். நான்லாம் ஃப்ராங்காக சொல்லணும்னா அந்தளவு கஷ்டப்பட்டிருக்கேன். பட் இப்போ ஓரளவு மெயின்டைன் ஆகுதுன்னு வச்சிங்களேன். மெயின்டைன் ஆனாலுமே சொல்கிறேன், இன்னும் நிறைய கஷ்டம் இருக்குது. அதுக்காக ஸோ நம்ம வந்து காசை மட்டுமே நினச்சிட்டு ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக க்ரோத் ஆக மாட்டோம். எல்லாருமே எல்லா விஷயத்தையும் ஃப்ராங்காக சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். யூடியூப்பை பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவங்களோட நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் கம்மியாக இருக்கோம், படிப்புலையோ இல்லை ஆர்டிக்கல் எழுதுறதுலையோ அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாமே இப்போ கைக்கு கொண்டு வந்துருச்சு. டெக்னாலஜி அந்தளவு ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு திறமை இருந்தால் போதும். உங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு 100 திறமை வேணும்னா அதில் எந்த திறமை இல்லையோ அந்த திறமையை கைக்கு கொண்டாந்து கொடுக்குற மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஸோ உங்களுக்கு எதில் பிளாகிங்கில் மைனஸாக இருக்கோ, ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு மைனஸாக இருக்கோ, அதுக்கும் டூல்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு வெப்சைட்டை ரேங்க் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, எந்த அளவு நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணணும், அந்த விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயத்துக்காக உங்களை வந்து தாழ்த்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எனிவேஸ் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நமக்கு நாம தான் கேட்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் டேக் கேர். பாய்.